வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் தமக்குரியதான சுபாவங்களை அந்த 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார். அவருக்கு என்னென்னலாம் சுபாவம் இருக்கு, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்றத ஓவராலா அந்த 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுவார். அவருடைய கண்கள் அக்கினிச்சுவாலையா இருந்தது, அவருடைய வஸ்திரம் வெண் வஸ்திரத்தை போல இருந்தது, அவருடைய பாதங்கள் வெண்கலத்தை போல இருந்தது, அவருடைய தலை வெண் பஞ்சை போல இருந்தது, அவர் கையில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். இப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஓவராலா கொடுத்துட்டு ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லும் போது ஒவ்வொரு பார்ட்டாக அதை பிரித்து கொடுப்பார். அந்த 1ஆம் அதிகாரத்தில் எல்லா முழுமையாக ஆண்டவரை யோவான் பார்ப்பார். அதாவது அவருடைய ஸ்பிரிச்சுவல் வியூவை பார்ப்பார். பார்த்துட்டு அதை பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு சபைக்கு எபேசுக்கு சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சிவர்ண சபைக்கு சொல்லும் போது வாசிங்க, முந்தினவரும் பிந்தினவரும் ஒவ்வொரு அதாவது ஓவராலாக அவருடைய விஷயத்தை சொல்லிட்டு அதை பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு சபைக்கும் சொல்லிக்கொண்டே வருவார். அப்படி வரும்பொழுது அந்த குறிப்பாக சபைக்கு எழுதும்போது முதலாவது எழுதும்போது கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர். 7 பொன் குத்து விளக்குகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அந்த 1ஆம் அதிகாரத்திலேயே கடைசி 2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இந்த 7 சபை என்பது இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுலேருந்து திருப்பி சபையை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலகட்டம் வரைக்கும் இந்த முழுமையாக உள்ள காலகட்டங்கள். அந்த 7ஐயும் பிரித்து கொடுத்துருப்பாரு. அந்த 7 சபைகளுடைய காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த 7 சபைகளை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இந்த 7 சபைகளுக்கு நடுவில் என்ன செய்ய விரும்புகிறார்? உலாவ விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலாவுதல் அப்படிங்கிறதான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருக்கு சபை மேலே உள்ளதான மிக முக்கியமான ஒரு விருப்பம். சபையை ஆண்டவர் படைக்கும் பொழுது அல்லது ஒரு சபையாக முதல்ல ஸ்தாபிக்கும் பொழுது கர்த்தர் சபையை பார்த்து விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம் மத்தியிலே அவர் உலாவ விரும்புகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசை குறித்து சொல்லப்படும் போது எசேக்கியேல் 28ல் அவன் நிறைய கற்களுக்கு நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கற்கள் என்ன அப்படிங்கிறத நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் கர்த்தர் அவனை வைத்ததான நோக்கம் என்னன்னா, உலாவிக் கொண்டிருத்தல். உலாவுறதுன்னா அவங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் வாக், அல்லது அவங்க மத்தியில் அவர் ஒரு ரிலாக்ஸாக நடந்துகிட்டு இருக்கிறது பேர் தான் உலாவுதல். வேகமாக நடக்கிறது வேற, ஓடுறது வேற. இப்போ பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்போ எலியா பார்க்குறாரு, இரவும் பகலும் 40 நாள் நடக்கிறது வேற, ஓடுறது வேற. ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். அதே மாதிரி உலாவுதல் என்பது ஒன்று இருக்கிறது. அதாவது உலாவுதல் என்பது ரிலாக்ஸ், அப்படியே தேவன் அவங்களோடு கூட பேசிக்கொண்டு அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் கர்த்தர் வைத்தார். அப்படி உலாவிக் கொண்டிருந்த இந்த பிசாசு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உலாவிக் கொண்டிருந்த இந்த பிசாசு கீழே விழுந்ததான். ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். அந்த உலாவும் போது அவனுக்குள்ளே ஒரு பெருமை வருகிறது. அவன் என்ன செய்யறான்னா, நான் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன், நான் என்ன செய்வேன், வடபுறத்தில் உள்ள நகரத்துக்கு நான் இதாகுவேன், என் சிங்காசனத்தை போடுவேன், இப்படி நிறைய விஷயத்தை செய்கிறான். செய்யும் போது கர்த்தர் என்ன பண்றார்? அவன் அங்கே தள்ளிடுறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அந்த இடத்துக்கு தான் ஆதாமை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா உண்டாக்கினார். இப்போ அவங்ககிட்ட அவனை உண்டாக்கிட்டு அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த பிசாசு இருந்த இடத்துல தான் ஆதாமை கொண்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் இப்போ ஆதாமை உருவாக்கி விட்டு கொண்டு வச்சுட்டு ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு கேட்டா, ஆதாமோடு கூட உலாவ விரும்புகிறார். ஆதியாகமம் 3:8 வாசி. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை. அப்ப தேவன் என்ன பண்ண விரும்பி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனோடு கூட உலாவ விரும்புகிறார். இந்த தோட்டம் என்பது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, பாரடைஸ்க்கு அடையாளமா இருக்கு, பரதீசிக்கு அடையாளமாக இருக்கு. அந்த பரதீசியில் தேவன் உலாவுகிறவராக, ஏன்னா பரதீசியின் மத்தியில் இருக்கிற, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம் அப்படிங்கிறார். அதே மாதிரி தோட்டத்தை பார்த்தீங்கன்னா தோட்டத்தின் நடுவிலே ஒரு ஜீவ விருட்சம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பரதீசி என்பது தோட்டத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ தோட்டத்தில் உலாவுகிற தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில், அந்த குளிர்ச்சியான வேலை என்பதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ தேவனுடைய அந்த அந்த வர டைம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அவருடைய மனநிலை இருக்குன்னு பார்க்குறோம். உதாரணமாக சோதோமை அழிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா மம்ரேயின் சமபூமிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாமை எப்போ பார்க்க வருவார்னா, பகலில் உஷ்ணமான வேளையில் அப்படின்னு இருக்கும். மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமை என்ன செஞ்சாரா? கர்த்தர் உஷ்ணமான வேளையிலே சந்திக்கும்படி வந்தார் அப்படின்னு. அப்போ உஷ்ணமான வேலைன்னா சூடு, கர்த்தர் கோபமாக இருக்கார். இதை யார் கரெக்டாக புரிஞ்சுப்பான்னு கேட்டிங்கன்னா, எலியா புரிஞ்சுப்பார். 1 ராஜாக்கள் 19 கர்த்தர் எலியாவை வெளியே வர சொல்வார் கெபியை விட்டு. ஆனால் எலியா வரமாட்டார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நடக்கும். முதலாவதாக பெருங்காற்று வீசும், கண்மலையை பிளக்கத்தக்கதான காற்று வீசும், அக்கினி வரும், பூமி எதிர்ச்சி வரும். அதில் திருப்பி ஒரு வார்த்தை சொல்லும், அதிலே கர்த்தர் இல்லை அப்படின்னு இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் அந்த மைண்ட்ல இல்லை, அழிக்கிற இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ பகலில் குளிர்ச்சியான வேலைன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கூலா இருக்காரு, உலாவுகிறதான தேவன்.
ஸோ காட் நம்மகிட்ட விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மோடு கூட அவர் உலாவ விரும்புகிறார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்குது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நோவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த சஞ்சரித்து கொண்டிருந்தான்ங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாக்டு வித் த காட்னு இருக்கு. தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். இந்த தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவம் தான் தேவனோடு கூட அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கும். தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவம் தான் நோவாவை பேழைக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ தேவன் மனுஷனோடு கூட நடக்க விரும்புகிறார். அதுதான் வசனம் சொல்லுது, தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஊலாவும்படி வந்தார் அப்படின்னு. இப்போ தோட்டம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி தேவனுடையதான சபை, எனக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் தேவனுடைய சபையிலே ஊலாவும்படி வருகிறார். தோட்டத்துக்குள்ள எப்போ வராரு? குளிர்ச்சியான வேலையில வருகிறார். குளிர்ச்சியான வேலைனா என்ன? தேவன் சந்தோஷமாக கூலாக மணவாளன் மணவாட்டியோடு கூட வாரும் நேசரே நாம் வயல்வெளியில் போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தேவன் உலாவ விரும்புகிறார். ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உலாவி கொண்டிருந்தான் இல்லையா? எசேக்கியேல் 28:14 ஒருத்தன் உலாவி கொண்டிருந்தவன் மேட்டுமை அடைந்து மனமேட்டுமை அடைந்து அல்லது பதவி ஆசை பிடிச்சு அல்லது மேலே வரணும்னு நினைச்சு விழுந்து போனான்னு பார்க்குறோம். ஸோ உலாவும் பொழுது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. முதல்ல உலாவினவன் அந்த மனமேட்டுமை அடைந்தவனாக பெருமை அடைந்தவனாக, இவ்வளவுக்கு நடுவில் நம்ம தான் உலாவுறோம், நம்ம தான் சீஃப் அப்படிங்கிற மாதிரி அவன் விழுந்து போனான். இப்போ அடுத்து கர்த்தர் என்ன செய்யறாரு? மனுஷனோடு கூட உலாவும்படி வருகிறார். இப்போ மனுஷன் என்ன சொல்றான்? வசனம் சொல்லுது, பகலில் 3:8 வாசிங்க பார்ப்போம். ஆதியா 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சத்தம், தேவன் உலாவுகிற ஒரு சத்தம் இருக்கு. அந்த உலாவுகிற சத்தம் அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் சத்தத்தை கேட்டார்கள், ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை விலகி தோட்டத்தில். அப்பொழுது அவன் சொல்றான், 10வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உலாவுகிற சத்தம் அவனுக்கு என்னவா இருக்கிறது? பயத்தை உண்டு பண்ணுகிறது. தேவன் உலாவும் போது பயம் வருமா? யோசித்து பாருங்க. ஒருத்தர் வேகமாக நடந்து வர்றாருன்னா நமக்கு பயம் வரும். அவர் வர்ற வேகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யும்? சில நேரத்தில் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கணவர் வருவார். அவர் வரும்பொழுது அவர் செருப்பு விடுற வேகத்திலே அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போயிடும், இந்த ஆள் இன்னைக்கு என்ன சரியில்லை அப்படின்னு. அவர் செருப்பு விடுற வேகமே அப்போ அந்த நடையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். உலாவும் போது பயம் வருமா? தேவன் உலாவ வருகிறார். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே உலாவும்படி கூலா ரிலாக்ஸாக கர்த்தர் வர்றார். உன்னோடு கூட நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு வாக் வித் யூ. அதான் கர்த்தருடைய திட்டம். அப்படி தேவன் இவ்வளவு கூலாக இருக்க அந்த நேரத்தில் அந்த சத்தம் பயத்தை உண்டு பண்ணுமா? யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, அந்த சத்தத்தை கேட்டு பயந்து. ஏன் அந்த சத்தத்தை கேட்டால் பயம் வருது? ஒரு கோபமான சத்தத்தை கேட்டால் பயம் வரணும். இப்போ எலியாவுக்கு வந்து பயம் வந்துச்சு. காரணம் என்னன்னா, கண்மலையை பிளக்கத்தக்கதான ஒரு சவுண்டு, பெருங்காற்று, அதை பார்த்தா பயம் வருது. நியாயம் இருக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. பயங்கரமான இடி இடிச்சுது, மின்னல், அந்த காட்சி அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கிது. அந்த பயம் வந்ததுக்கு நியாயம் இருக்கு. இப்போ உலாவுகிறதுல நியாயம் வருமா? பயம் வருமா? யோசிச்சு பாருங்க. பல நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இப்போ அப்படிதான் இருக்கிறார். இப்போ நம்ம கூட அப்படிதான் இருக்கிறார். அதுவும் இந்த கிருபையின் காலம்னு சொல்ற இந்த காலத்தில், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் நம்மதில் உலாவுகிறவராய்த்தான் இருக்கிறார். கர்த்தர் இன்னும் நம்ம மேல கோபமாவே இல்லை. இப்போ கூட பாருங்க, கர்த்தர் கோவப்பட்டார்னா, பழைய ஏற்பாடாக இருந்துச்சுன்னா, நியாயப்பிரமாணமாக இருந்துச்சுன்னா, சர்ச்சில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம். டெய்லி 10 பேரை நம்ம கொண்டு போய் புதைக்கிற வேலை தான் இருக்கும். அவ்வளோதான் நடக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கர்த்தர் அடிக்கிற கோவத்தில் இருந்து, அதுவும் புல்பிட்டில் ஆரம்பிக்கும். அது அப்படி தான் சொல்றாரு, மூப்பர் இடத்தில் தொடங்குங்கிறார். ஆனால் இது புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டதுனால கர்த்தர் இன்னும் பொறுமை உள்ளவராக இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, எப்போ உங்களுக்கு தேவனிடத்தில் பயம் வருகிறது? உங்களுக்கு எப்போ பயம் வருதுன்னு பாருங்க. தெளிவாக தெரியும். நீங்கள் சர்ச்சுக்கு நல்லா வந்துட்டு இருக்கிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போறீங்களோ உங்களுக்கு பயம் வரும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பயம் வரும். இந்த பயம் எதனால் உண்டாகிறது? எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கட் ஆகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ஒரு பயம் வரும். இப்போ பாருங்க, வீட்டில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிறீங்க, உங்கள் வீடு தான் பூட்டி இருக்கு, உள்ளே உட்காந்துருக்கீங்க, திடீர்னு மொத்த கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆன உடனே டக்குன்னு ஒரு பயம் வரும்ல, ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்ட் வருதுல்ல. அது எதனால் வருது? நம்ம வீடு தான் பூட்டி தான் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த இருட்டு வந்த உடனே ஒரு சின்ன பயம் வருதுல்ல. அதே மாதிரி தான் நாம் தேவனோடு கூட உலாவுகிறவர்கள் தான். தேவன் நம்மோடு கூட உலாவுக தான் இருக்கிறார். இப்போவும் தேவன் உலாவுகிறவர் தான், மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் அமைதியாக இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு. ஆனால் நமக்கு கர்த்தருடைய சத்தம் பயமா இருக்கிறது. கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு இருதயத்தில் ஒரு பயம் வருது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அந்த உணர்த்துகிறது இருக்குல்ல, அந்த உணர்த்துகிறது நமக்கு என்ன ஆகுதுன்னா பயமா மாறுது.
இப்போ அப்பா வந்துட்டு அடிக்க மாட்டார், ஆனால் அவர் பேசுகிற வேகமே அந்த அவர் சொல்கிற விஷயமே நமக்கு என்னத்தை செய்யும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க, அப்பா வந்து என்னடா என்ன அப்படின்னு உடனே அவனே யோசிப்பான், இவர் எது கேட்குறாரு, இது என்னவா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும் தெரியுமா. பல நேரங்களில் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலேயே அவங்க கேட்கறது சாஃப்டாக தான் இருக்கும். எதனால், ஏன் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அவர்கள் செய்கிறது சாதாரணமாக இருக்கும், நமக்கு அது என்னவாக்குது, பயங்கர பயத்தை உண்டாக்குகிறது. இப்போ தேவன் உலாவுகிறவரை தான் இருக்கிறார், மாற்று கருத்தே இல்லை. இன்னும் கிருபை நம்மேல் இருக்கிறது, இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கிறார். ஆனால் அவைகளுக்கு நடுவில் ஒரு உலாவும் போது ஏன் அந்த சத்தம் ஆதாமுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொன்னால், அந்த உலாவுகிற சத்தமே எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறது. ஏன்னா இப்போ நான் வேறொரு காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து விட்டேன், அவ்வளோதான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று எனக்குள்ள வந்துருச்சு, அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நான் செஞ்சுட்டேன். நான் செஞ்ச உடனே இப்போ எனக்கு அது என்னவா மாறுது, ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. அப்போ உலாவுகிற தேவனை விட்டு முதலாவது தேவன் விலகவில்லை, மனுஷன் விலகினான். இப்போ நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிறது இல்லை. கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்களை என்னையும் தூக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம ஆண்டவரை மாதிரி நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆளு மனுஷன், தேவன் உலகத்தில் வேற யாரும் கிடையாது, அவர் ஒருத்தர் மட்டும்தான். தாய் தகப்பன் கூட ஒரு இடத்துல விட்டுருவாங்க, இதுக்கு மேலே இது உருப்படாது, அவ்வளோதான், வாய்ப்பு இல்லை. சில நேரத்தில் ஒரு ஒரு பேப்பரில் வந்த செய்தி, அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரா, பையனை பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாரா. ஏன்னு கேட்டால் அவன் திருந்த மாட்டாங்க, எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அப்பாவே கை கழுவிட்டார் முடியாதுன்னு சொல்லி. ஆனால் பரம தகப்பன் கை கழுவுறதே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆதாம் பழம் சாப்பிட்டான்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரியும். அவருக்கு தெரியா இருக்குமா, சர்வ வல்லமை உள்ள தேவன் தெரியாமல் இருக்குமா. வந்து குளிர்ச்சியான வேளையில் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், இன்னும் அவர் அவனை தேடுறாரு, இன்னும் நம்மை தேடுகிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியத்தை நாம் செய்கிறோம், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை நாம் செய்கிறோம். சில காரியங்கள் நமக்குள் வருகிறது, அது சிந்தனையினாலேயோ செய்கையினாலேயோ அல்லது உபதேசத்தினாலேயோ ஏதோ ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிட்டாங்கிறது பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனால் 2 கொரிந்தியரில் சொல்லும்போது அவர் வந்து என்ன வார்த்தை சொல்கிறார், 11ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில் சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, அது உபதேசம்னு சொல்கிறார். எப்படி ஏவாள் பழம் சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி நீங்களும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று உங்கள் இருதயமும் விலகி விடுமோ. அதாவது நம்ம என்ன ஏதோ ஒரு விதத்தில் உபதேசத்தினாலேயோ செய்கையினாலேயோ சிந்தனையினாலேயோ ஏதோ ஒன்றில் நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தரை விட்டு விலகுகிறோம். விலகின உடனே என்ன ஆகுது, நாம் தான் தேவனை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்னும் தேடுகிறார். நீ எங்கே இருக்கிற, அல்ல ஆண்டவரே உங்கள் சத்தம் ஏன்பா, இந்த சத்தம் ஏன்பா உனக்கு பயத்தை உண்டாக்குது, இந்த சத்தம் ஏன் பயத்தை உண்டாக்குது. இல்லை ஆண்டவரே, இந்த சத்தத்தோடு கூட நான் ஒரு நாள் நடந்து கொண்டு இருந்தவன், இதே சத்தத்தோடு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஆண்டவர்கிட்ட நடந்திருக்கிறான். அந்த உலாவுகிற சத்தம் ஒரு நாள் அவனுக்கு எப்படி இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஆலயத்தில் ஆவியானவர் பேசும்போது உங்களுக்கு சில நேரத்தில் இருதயத்தில் குத்தப்படும். சில நேரத்தில் இப்போ நாங்கள் வந்து உங்களை மாதிரி உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூட எங்கள் பாஸ்டர் பேசினாருன்னு நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆவியானவர் பேசினார்னு மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் சபையில். அதனால தான் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ந்துச்சு. குத்தம், அவர் பேசும்போது குத்தம். ஒரு நாள் கூட பாஸ்டர் ஏதோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரோ அப்படின்னு நாங்கள் உணர்ந்ததே கிடையாது. எங்களுடையதான ஒரே உணர்வு, எங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிறார். யோசித்து பாருங்க, அந்த வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே கிருபை பொருந்ததாக இருக்குது, நம்மக்கிட்ட அன்பாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு அது குத்துகிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் தோட்டத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன், விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு நாளும் கர்த்தர் என்னை விட்டு விலகவே இல்லை. அன்னைக்கு விலகின ஆதாம் அதோட தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான், அவ்வளோதான். நீங்கள் அந்த விலகும் போதே திருப்பி கர்த்தரோட கூட ஒப்புரவாக ட்ரை பண்ணணும். இல்லை ஆண்டவரே அது என்ன ஆச்சு, பரவாயில்ல நான் திருப்பி வந்து. அதனால தான் எனக்கு ரொம்ப அந்த 51ஆம் சங்கீதம் இருக்குது பாருங்க, அதை வந்து டெய்லி ஒரு நாள் படித்தா கூட தப்பு கிடையாது. 51ஆம் சங்கீதத்தை டெய்லி ஒரு நாள் படித்தா கூட தப்பு கிடையாது. இவர் தாவீது தப்பு பண்ணுறார், பண்ணி முடித்த உடனே அந்த செகண்ட் அவருக்குள்ள என்ன ஆகுது, ஸ்பிரிச்சுவலி ஒரு பிரச்சனை வருது, ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் வருது. வந்த உடனே மனுஷன் போய் அதை சரி பண்ணுறாரு பாருங்க. எதை சரி பண்ணுறாரு பாருங்க, என் ராஜ்யத்தை திருப்பி கொடுன்னு கேட்கல அவரு. புரியுதா, என்ன கேட்டார் அவரு, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுபடாமலும் உம்முடைய ரட்சண்ய சந்தோஷத்தை என்னை விட்டு திரும்பவும் எனக்கு தாங்க. ஆண்டவரே உங்களுக்கு எனக்கு நடுவில் ஒரு கேப் வந்துருச்சுப்பா, ஒரு சின்ன கேப். பல நேரத்தில் இந்த கேப் வரும்போது அந்த கேப்பை நம்ம என்ன பண்றோம்னா ஃபில் பண்ண விரும்புறது இல்லை. அந்த சந்தோஷத்துக்குள்ள இப்போ பத்சேபாலால ஒரு சந்தோஷம் இருக்கு, கர்த்தரால ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுதான் ரட்சண்ய சந்தோஷம். பத்சேபாலால வர சந்தோஷம் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த சந்தோஷத்திலேயே தாவீது இருந்துட்டு ரட்சண்ய சந்தோஷத்தை மறந்துட்டானா அவன் விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டவன், அதுக்கு பின்னாடி வரமாட்டான். அதான் ஆதாம், வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஆதாம் தேவனுக்கு முன்னாக போனவன் தான் சமூகத்துக்கு விலகி. இவன் சமூகத்துக்கு விலகினா அடுத்து இவன் பையன் காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, இவன் சமூகத்தை விட்டு போனா இவன் பையனும் போயிட்டான். ஒருத்தன் கூட திருப்பி வரணும்னு நினைக்கவே இல்லை. நீங்க பைபிளை திருப்பி வரணும்னு நினைச்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தாவீது மட்டும்தான். உங்களுடைய ரட்சண்ய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமல். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, நான் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் சொல்வேன், என் மெசேஜில் சொல்வேன், யார் வந்து இதில் இருந்தாலும் சொல்வேன், இங்கே யாருமே விழாதவங்கன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. இயேசுநாதர் ஒருத்தரை தவிர
அத்தனை பேரும் ஏதோ ஒரு இடத்தில் தடுக்கி விழுந்தவர்கள் தான். இங்க செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே கிடையாது. அந்த செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காததும் உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா அவர் விலகல, அவர் உலாவுகிறவர் தான் இருக்கிறார். நம்ம தான் ஓடி போய் விருட்சங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டோம். திருப்பி அவர்கிட்ட வந்துட்டா செகண்ட் சான்ஸ் உண்டு. திருப்பி அதுக்குள்ள வந்துட்டோம்னா செகண்ட் சான்ஸ் உண்டு. இல்ல நான் விருட்சங்களுக்கு பின்னாடி போயிட்டேன், அப்படியே தோட்டத்துக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி போனவன் அடுத்த தோட்டத்தை விட்டு போயிட்டான். அப்படியே போனவன் தான் திருப்பி வரவே இல்லை பாருங்க கடைசி வரைக்கும். இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. ஆண்டவர் உங்களை என்னையும் என்ன விரும்புறாருன்னா கையை பிடிச்சிக்கிட்டு தேவன் உள்ளாவ விரும்புகிறார். அன்னைக்கு ஓடி போனவன் தான் மனுஷன். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்யல, கர்த்தர்கிட்ட அவன் வரவே இல்லை. இப்படி முதலாவது தேவன் நம்ம கூட உலாவ வரும் பொழுது நாம் விலகி ஓடுகிறோம். ஆண்டவர் சரி பண்ண விரும்புகிறார், கூப்பிடுறார், வா அதமே நீ எங்கே இருக்க. அவர் அர்த்தம் ஒருத்தர் கூப்பிடுறோம்னா என்ன அர்த்தம்? திருப்பி வான்னு அர்த்தம். இப்போ ஆதாமே நீ எங்கே இருக்கிறன்னு அர்த்தம், வான்னு அர்த்தம். அதுக்கு பேர் எங்க இருக்க ஆண்டவர் கூப்பிடுறாரு. இப்போ பாருங்க, நீங்க ஒருத்தர் வீட்டில் கூப்பிடுறீங்க, உங்க பிள்ளைய ரூம்ல இருந்து ஆன்னு சவுண்டு கொடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன அங்க இருந்துகிட்டே சவுண்டு கொடுக்குற, என்ன அங்கிருந்தே சவுண்டு கொடுத்துட்டு இருக்கிற, வந்து என்னன்னு கேளு அப்படிம்போம்ல. அந்த கூப்பிடுறதுடைய நோக்கம் என்ன? திருப்பி வான்னு சொல்ற அர்த்தம். அதைத்தான் இவரும் சொல்றாரு. ஆதாமே நீ எங்க, திருப்பி அவர் அதை பில்டப் பண்ண விரும்புறார், திருப்பி கட்ட விரும்புகிறார். ஆனால் ஒளிந்தவன் ஒளிந்து கொண்டார். கர்த்தர் இப்போ நமக்கும் அதை தான் சொல்றாரு, உன்னோடு கூட நான் உலாவ விரும்புகிறேன். இங்கே விஹாவ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய வீழ்ச்சி இருக்குது. கர்த்தருக்கு நமக்கு நடுவில் அப்பப்போது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் தாவீதை போல ஆதாம் போய் ஓடி ஒளிகிறவர்கள் அல்ல, தாவீதை போல ஆண்டவரே மீண்டும் என்னை புதுப்பியும், பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுக்காமலும் உடைய ரட்சணிய சந்தோஷத்தை எனக்குள் தாங்க. இதுதான் நாம் மீண்டும் ஒப்புரவாகிற அனுபவம். இப்போ ஓடின மனுஷன் ஓடினவன் தான். அடுத்து வாசிங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். திருப்பி ஆண்டவர் ஏறக்குறைய 2000 வருஷம் கழிச்சு, ஆதாம் வெளியே வந்ததுலேருந்து ஜலப்பிரயம் 1650 வருஷம் கழிச்சு வருது. அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, அங்கே ஒரு 400 வருஷம் முடிச்ச பிறகு இஸ்ரவேலர்களை பார்த்து ஏறக்குறைய ஒரு 2000 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2000 வருஷம் கழிச்சு கர்த்தர் அடுத்த ஆளுகிட்ட உலாவ விரும்புகிறார். இப்போ சொல்றார், நான் உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாக இருப்பேன். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாகும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்க. இப்போ திருப்பி கர்த்தர் வந்து உலாவ விரும்புகிறார். யாரோடு கூட? இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட. இஸ்ரவேல்னா தேவ ஜனம்னு அர்த்தம். அப்போ தேவ ஜனங்களோடு கூட கர்த்தர் உலாவ விரும்புகிறார். ஆனால் நடக்கிறது என்ன? இப்போவும் அவங்களை வேறு பிரித்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து எப்படி ஆதாம மண்ணினால செஞ்சு தோட்டத்துக்குள்ள ஏவாளை கொண்டு வந்து அதை ஃபார்ம் பண்ணி திருப்பி உருவாக்கி வச்சாரோ, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அழகாக கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு நடுவில் அவங்களை நடத்தி சூப்பரா அக்னிஸ்தமா மேகஸ்தமா எல்லாம் பண்ணிட்டு இப்போ சொல்றாரு, உங்கள் நடுவிலே உலாவி நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். திருப்பி ஆண்டவர் தான் ஆசையை புதுப்பிக்கிறார் பாருங்க. இதுதான் சொல்றாரு, தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறாருன்னு பாருங்களேன். ஒரு இடத்துல கூட நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சிலர்லாம் சொல்லுவாங்க, செத்தாலும் முகத்தில் என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம என்ன விரும்புகிறோன்னா, இனி உன்னை நான் லைஃப்பில் என்ன செய்ய விரும்பலை, பார்க்க விரும்பலை. உனக்கு எனக்கு நடுவில் சிலர்லாம் என்ன விரும்புகிறாங்க, இத்தோட இந்த கான்டாக்ட் கட்டு வேண்டாம், போதும், ஃபினிஷ் அப்படின்னு. தேவ சுபாவம் என்ன தெரியுமா? அந்த கான்டாக்டை கர்த்தர் கட் பண்ண விரும்பவே இல்லை, புதுப்பிக்க விரும்புகிறார். நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ், நாம வேணாங்கிறோம், கர்த்தர் வேணுங்கிறார். கடைசி வரைக்கும் கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களே என்னையும் கர்த்தர் வேணான்னு சொல்லியிருந்தாருன்னா என்னைக்கோ தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் வேணான்னு டிசைட் பண்ணியிருந்தாருன்னா நம்ம பாவம் செஞ்ச உடனே இங்கே ஒருத்தர் கூட உட்காந்துருக்க மாட்டோம், எனக்கு தெரியும், நான் உட்பட. நம்ம எல்லாரையும் கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். திருப்பி வந்து என்ன செய்கிறாரு, உங்கள் நடுவிலே வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்வாயாக, உண்டாக்குவாயாக. ஸோ கர்த்தர் மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களை வாசம் பண்ண விரும்பினார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்க, யாத்ராகமம் 33:7. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். இங்கே கர்த்தர் உலாவும்படி வரல, கர்த்தரை தேடுகிற யாவரும். இப்போ இவங்க தான் அவர்கிட்ட போனோம். ஏன் இந்த நிலைமை, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு என்ன காரணம்? இவர் தான் சொன்னார் 25ஆம் அதிகாரத்தில், உங்கள் நடுவிலே நான் என்ன செய்ய விரும்புகிறேன், வாசம் பண்ண விரும்புகிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? முதல்ல கர்த்தர் உலாவ வந்தார், மனுஷன் ஓடி என்ன பண்ணிட்டான், ஒளிஞ்சிட்டான். அதோட மனுஷன் காணாம போயிட்டான். இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ கர்த்தர் உலாவ வந்தார், கர்த்தரை தூரந்தள்ளிட்டான், கர்த்தரை கொண்டு போய் புறமே போட்டான். இவன் ஓடி ஒளியில கர்த்தரை தூக்கி போட்டான். ஏன் மோசே புறமே போட்டார்னா, மோசேக்கு பயம் வருது. இவர் வந்து யாருன்னு கேட்டா, அக்னிமயமான கற்களுக்கு நடுவில் உலாவினவனே உண்டாக்கினவர். இவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றவர். அப்பேற்பட்டதான வல்லமை உள்ள தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படி இருக்கும் பொழுது இவங்க பண்ற சேட்டையை பார்க்கிறாரு. இது நடந்தது எங்க? 33ல
33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நடக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? 32ஆம் அதிகாரத்துல கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க பாளையத்துல. அங்க வந்து பண்டிகை கொண்டாடிட்டாங்க, கர்த்தருக்கு பண்டிகை. அங்கே நிர்வாணம் வந்து விட்டது. இங்கே தான் பிரச்சனையே. ஆதாம் அங்கே பழம் சாப்பிட்டோன்னா என்ன வந்தது? நிர்வாணம் வந்தது. இங்கே இவங்க கண்ணுக்குட்டிக்கு எல்லாம் செஞ்ச உடனே என்ன வந்துச்சு? நிர்வாணம் வந்தது. அங்க வசனம் சொல்ல 32ல, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள்ளே அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை இங்க ஆதாம் நிர்வாணமாகி ஒளிஞ்சுக்கிட்டான். இப்ப பிரச்சனை என்ன? இது ரெண்டாவது பிரச்சனை. தேவன் உலாவுகிறார், கூடாரம் இருக்கு, கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். இவங்க கிட்ட நிர்வாணம் வந்துருச்சு. ஆனால் ஆதாமுக்கு வந்த பயம் இவர்களுக்கு வரல. இது ரெண்டாவது ஸ்டேஜ். அங்கே நிர்வாணம் வந்த உடனே ஆதாம் என்ன பண்ணிட்டான்? நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். இங்க பாளையத்துக்குள்ள நிர்வாணம் வந்துடுச்சு. ஆனா உலாவுகிற தேவன் இன்னும் அங்கதான் இருக்கிறார், வாசம் பண்றார். ஆனா வசனம் சொல்லுது, அவர்களுக்கு அந்த நிர்வாணம் வந்ததுனாலே பயம் வரவில்லை. இப்போ சொல்றேன், நிர்வாணம் என்பதை ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கணும். அங்கே நிர்வாணம் என்பது உபதேசம், இங்கே நிர்வாணம் என்பதும் உபதேசம். இங்க விக்கிரகாராதனை உள்ள வந்துருச்சு, இப்ப வேறொரு உபதேசம் உள்ள வந்துருச்சு. ஆனா இவனுக்கு என்ன இல்லை? இப்ப இதுதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய செகண்ட் ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜில் ஒரு கான்சியஸ் இருக்கும். கர்த்தர் குத்திக்கிட்டே இருப்பாரு, கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத. நமக்கு அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் ஓகே, ஃபைன், அதை சரி பண்ணிக்கிட்டே வந்துடலாம், திருப்பி ஆண்டோட சேர்ந்துடலாம். இல்லை வேணாம், ஒரு மைண்டு தோணுது, இல்லை வேண்டாம், இது தப்பா தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே ஆதாமுக்கு தோணுது, ஐயோ இந்த சத்தத்துக்கிட்ட போக வேண்டாம், இது நம்ம நிர்வாணம் வேண்டாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் உன்னை தூக்கி, அதுதான் தாவீதுக்கு இருந்து நான் சொன்னேன், தாவீதுக்கு அந்த தாட் இருந்தது, அது வரைக்கும் தூக்கி எடுக்க முடியும். ஆனா ஒரு இடத்துல அந்த கான்சியஸே போயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த கான்சியஸ் இருக்காது, நம்ம தப்பு பண்றோங்கிற கான்சியஸே இருக்காது, நம்ம பண்றது சரிங்கிற தாட் வந்துடும். இதுதான் சவுலுகிட்ட இருந்துச்சு. இப்ப சவுலுக்கு போய் உணர்த்துறார் சாமுவேல். ஆனால் சவுல் தன் பக்கத்தின் நீதியை சொல்லிக் கொண்டிருக்கிறான், சுயநீதியை சொல்லிட்டே இருக்கிறான். நான் எதுக்கு தெரியுமா அந்த ஆடு மாடெல்லாம் வச்சேன்? ஆண்டவருக்காக தான் வச்சேன். இப்ப அவன் செய்யற தப்புக்கு என்ன முலாம் பூசுறான்? ஸ்பிரிச்சுவல் முலாம் பூசுறான். இப்ப இவங்க பண்ண கண்ணுக்குட்டிக்கு என்ன முலாம் பூசுனாங்க? கர்த்தருக்கு பண்டிகை. இதே தான் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா ஒன்று தான், விஷயம் தான் வெவ்வேறாக இருக்கு, ஒரே விஷயம் தான். இப்ப என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு அந்த உணர்வே போயிடுச்சு. புசித்தார்கள், குடித்தார்கள், விளையாடினார்கள். எங்க? கர்த்தருடைய சமூகத்தில். எங்க? கர்த்தர் உலாவுகிற இடத்தில். நான் உங்கள் நடுவிலே உலாவும்படி. கர்த்தர் எங்கே? உங்கள் நடுவிலே உலாவி வாசம் பண்ணும்படி. கர்த்தர் உலாவுறாரு, வாசம் பண்றாரு, கூடாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் கர்த்தர் இருக்கிறாருங்கிற உணர்வு அவங்களுக்கு போயிருச்சு. இந்த உணர்வு தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது போச்சு, கதை முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு கர்த்தரை விட்டு ஓடி ஓடிற பயமே இருக்காது. ஐயோ நம்ம பாவம் செஞ்சுட்டோமேங்கிற பயமே இருக்காது. ஏன் அந்த பயம் இருக்குதுன்னா, ஆவியானவர் இன்னும் உனக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல உணர்த்திட்டு இருக்கிறார். இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்றார். ஒரு இடத்துல உனக்கு அந்த கான்சியஸே போயிடும். அவ்வளவுதான், உணர்வு போச்சு. போன பிறகு இஷ்டத்துக்கு செய்யறான். அவனுக்கு அது தப்பாவே தெரியல. அவன் கேட்பான், இதுல என்ன தப்பு இருக்கு? யார் பண்ணாததை நான் செஞ்சேன், இதுல என்ன தப்பு இருக்கு? என்னப்பா யார் சொல்லாததை இப்ப நான் சொல்லிட்டேன், எல்லாரும் பண்றதான அவன் பண்றேன் அப்படின்னு நீ சொல்லிட்டீன்னா உன்னுடைய கான்சியஸ் போகுதுன்னு அர்த்தம். நீ பண்றது உனக்கு தப்பாவே தெரியல அப்படின்னா சவுலாக மாறிக்கொண்டிருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். பாளையத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருங்கிற பயம் போயிடுச்சு. மற்றவங்களுக்கும் யோசேப்புக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப யோசேப்பு பண்ணலாம், தப்பு பண்ணலாம். அந்த தப்பை பண்ணும் பொழுது யாரும் ஒன்றும் கேட்க போறது இல்லை, அத்தனையும் யாரும் தெரிய போறது இல்லை. ஆனால் அவன் சொன்ன ஒரே வார்த்தை, தேவனுக்கு முன்பாக நான் பயப்படுறது யாருக்கும் இல்லை, யாருக்கு? தேவனுக்கு பயப்படுகிறேன்றான். நமக்கு அந்த கான்சியஸ் வரணும், அதுதான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க தொடங்குறோம்ல. நீ செய்யறது தப்புனே உனக்கு தோணலைன்னா உன் இஸ்ரவேல் பாளையத்தை விட்டு தேவன் தூரம் போகிறாரு. அந்த தப்புன்னு தோன்ற வரைக்கும் தான் நீ பாளையத்துக்குள்ள தேவனை வச்சுக்கிட்டு இருக்க, ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இல்ல நான் பண்றதெல்லாம் தப்பு இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், என் பார்வைக்கு சரியாக இருக்கிறது தேவன் பார்வைக்கு சரியா இருக்கான்னு பார்க்கணும். நீங்க வேற யார் பார்வைக்கு சரியா இருக்கான்னு பார்க்கக்கூடாது. இப்போ சவுல் பண்ணதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக பிரகாரம் என்ன கிடையாது? தப்பு கிடையாது. உலக பிரகாரமா தப்பு கிடையாது. இப்படி எடுத்துக்கோங்க, ஆபிரகாம் ஆகாரை திருமணம் பண்றாரு, உலக பிரகாரமா தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா ஸ்பிரிச்சுவலி என்னவாகுது? தப்பாகுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்ற பிரமாணத்துல ஆதி முதல் கொண்டு எங்களுக்கு அப்படி இல்லை, அந்த ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படிங்கிறார். லா சொல்லுது அவர் பண்றது தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக என்னவாகுது? தப்பாகுது. இந்த கான்சியஸ் தான் நமக்கு வரணும். நாம் கர்த்தருக்கு முன்பாக. அதனாலதான் திருப்பி திருப்பி எலியா என்ன பண்ணுவார்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்ன, என்னுடைய அளவுகோல் கர்த்தருக்கு முன்பாக இருக்குது. இவன் செய்யறான், அவன் செய்யறான், அவன் பண்றான், இவன் பண்றான், யார் வேணாலும் பண்ணட்டும், ஏன் உங்களை நடத்துகிறவர்கள் கூட பண்ணட்டும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யாரை ரோல் மாடலா வச்சிருக்கிறீங்களோ அவங்க கூட தப்பு பண்ணட்டும். ஆனா அது சரி ஆயிடவே ஆகாது. உங்க ரோல் மாடல் எப்பவுமே கிறிஸ்துவாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் சரியா பண்றேனா,
ஆண்டவர் என்னை பார்த்து இதை சரின்னு சொல்வாரா? இவ்வளவுதான் கேள்வி. அது தப்பு, கிறிஸ்து சொல்றது அந்த இடத்துல எனக்கு தப்புன்னு தோணுதுன்னா இமிடியேட்டாக என்னை கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களை விரட்ட மாட்டாரு, அவர் தூர போயிடுவார். அவர் தூர போயிடுவார். என்ன சொல்றாரு எசேக்கியேல் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தால் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதான் நடந்துச்சு. அன்னைக்கு தான் நடந்தது. அன்னைக்கு பாளையத்துக்குள்ள உலாவ வேண்டும் என்று விரும்பி அவர்கள் நடுவிலே ஒரு கூடாரத்தை போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவ்வளவு ரெடி பண்ணி மோசே கிட்ட சொல்லி, அதுவும் மாடல், பரலோகத்தினுடைய மாடல் இவ்வளவு கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சா அவனுக்கு கர்த்தர் இருக்கிறாருங்கிற பயம் இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற பயம் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் வேலை ஸ்தலத்தில் கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு இல்லைன்னு தோணுது இல்லை. இப்போ தேவன் உங்களை விட்டு தூரம் போறாருன்னு அர்த்தம். என்ன செய்யறாரு? ஆனால் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, ஆனால் ஆரோன் இங்கே தான் இருக்கான், ஊழியக்காரர் இருக்கிறார், ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, எல்லாம் இருக்கே, உணர்வு இல்லை. கர்த்தர் தூரம் போயிட்டார், கிளம்பிட்டார். இப்போ நான் பண்றது தப்புனே உனக்கு தோணலை, ஒருத்தர் சொல்லியும் தோணலை. சமீபத்தில் ஒரு தம்பிக்கு எல்லாரும் சொன்னாங்க, நீ பண்ற தப்புப்பா, நீ பண்ற தப்புப்பா, நீ பண்ற தப்புப்பான்னு. அந்த தம்பி கேட்கல, நான் பண்ணல, என்ன தப்பு இருக்கு, நான் பண்றேன். கடைசியில் கர்த்தரை அவனை உணர்த்தின விதம் இருக்கு பாருங்களேன். அந்த தப்பு பண்ணிட்டாங்கிறத அவனுக்கு உணர்த்துறதுக்கு கர்த்தர் ஒன்று செஞ்சார் பாருங்களேன். இப்போ நேத்து ஒரு விஷயம் கேள்விப்படும் போது அந்த தம்பி சொல்றானா, இப்பதான் கர்த்தர் என்னோடு கூட பேசுறாருன்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையில நான் ஒரு இடத்துல சிக்கி சவுல் மாதிரி மாட்டின பிறகு, ஆமா நான் பண்ணது தப்புன்னு உணர்வு வரதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் முன்னாடியே சொல்றாரு, உணர்த்துறாரு. பல நேரத்தில் நாம அதை கேட்க மாட்டோம். என்ன தப்பு, நான் பண்றதுல என்ன பண்ணிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இருந்தா தான் வேலை வாங்க முடியும், இப்படி இருந்தா தான் அது நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, நீ வேலை வாங்குறது ரெண்டாவது, நீ தான் எனக்கு முதல்ல. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன். நீ அடுத்தவங்களை வேலை வாங்குறதுக்கு கெட்ட வார்த்தை பேசுறதை விட நீ கெட்ட வார்த்தை பேசாம வேலை வாங்காம இருந்தா கூட பரவாயில்ல. உன் ஆத்மாவது எங்க வந்துடும்? பரலோகத்துக்கு வந்துடும். நீ வேலை வாங்கிடுவே, வேலை நடந்துடும், ரெண்டு பேர் ஆத்மாவும் போவாது, அவன் ஆத்மாவும் போவாது, உன் ஆத்மாவும் போவாது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உலாவுகிறாருங்கிற அந்த கான்சியஸே போயிருச்சு. அப்போ அதை கேட்கிற வரைக்கும் எனக்கு என்ன இல்லை, கேட்கவே அந்த கான்சியஸே இல்லை, எனக்கு டோட்டலா பிளாக் அவுட் ஆயிடுது. இதுதான் பாளையத்துக்குள் தேவன் இருந்தும் கர்த்தர் என் நடுவில் உலாவுகிறார் என்று சொல்லியும் நான் கர்த்தருக்கு பண்டிகை என்று கண்டுக்குட்டியை வழிபட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ரொம்ப தூரம் போயிடுவார். உண்மையிலே நல்லா ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் தூரம் போயிட்டார்னா ஒரே செகண்டில் தெரியும் கர்த்தர் தூரம் போயிட்டார். அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, திருப்பி அதை புதுப்பிக்கிற வேலை இருக்குல்ல, அது அதை விட கஷ்டம். ஏன்னா இவர் கோவப்படலை, இவர் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டார் தூரமாக போய், சரிப்பா நான் ஓரமாக நின்றுக்கிறேன்பான்ட்டு. திருப்பி அவரோட சேர டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸை குறைச்சி இவரோட வர்றது பயங்கர பெயின்ஃபுல் ப்ராசஸ். சோல்குள்ள, பாடியில் இல்லை, உங்கள் ஆத்மாக்குள்ள. அவரை திருப்பி அதே ஆவியில் நிரம்பி அவர்கிட்ட திருப்பி ஒப்புரவாகிறன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அது உண்மையிலேயே வலி, பெரிய வலி. எப்படி ரெடி ஆகுது? ஏன் நான் அவரை கொண்டு போய் தூரம் போட்டேன். நான் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை உன் ப்ராசஸ் தப்பு, என்னையே கொண்டு போய் தூரம் போட்ட. இப்போ திருப்பி மீண்டும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? உலாவ விரும்புகிறார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்திலே ஊலாவி கொண்டிருந்தார். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாருங்க. இது சும்மா ஒரு சிங்கிள் வசனம் தான் இருக்கும். இயேசு சாலமோன் மண்டபத்தில் தேவாலயத்தில் உலாவி கொண்டிருந்தார். ஏன் உலாவிக்கிட்டு இருக்காருங்கிறத இந்த லிங்கோட பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த இடத்துல ஒரு உலாவினார்? ஏதோ ரிலாக்ஸாக நடந்திருக்காரு போல காலார அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இப்போ நம்ம என்ன கேட்டாலும் சொல்லுவோம், அவர் வாக்கிங் போயிருக்கிறாரு, அவர் மேலே பால்கனியில் நடந்துகிட்டு இருக்கிறாரு, ட்ரெட்மில்ல நடக்கிறாரு இப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் இயேசு நடக்கிறாருன்னா காரணம் இருக்கு. அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், இயேசு உட்காந்தா காரணம் இருக்கு, இயேசு திரும்பி பார்த்தா காரணம் இருக்கு, இயேசு நடந்தா காரணம் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு திட்டம் இருக்கிறது. ஏன் இயேசு உலாவினார் தெரியுமா? இது கரெக்டாக அடுத்த 2000 வருஷம் கழிச்சு. இது இஸ்ரவேல்கிட்ட உலாவினார்ல, ஆதாம்கிட்ட உலாவினார்ல, ஆதாம்ல இருந்து இஸ்ரவேல் பிரமாணம் 2000 வருஷம் வெளியே போச்சுல கூடாரம், அதுல இருந்து அடுத்த 2000வது வருஷம் இது. கரெக்டாக 4000 வருஷம் முடியும் போது இயேசு எங்க வந்துட்டாரு? உலாவும்படி உள்ளே வந்துட்டார். இப்போ மீண்டும் தேவன் எங்கே உலாவ விரும்புகிறார்? சிறுபாபேலின் ஆலயத்தில், 2வது ஆலயத்தில் உலாவ விரும்புகிறார். ஆனா இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. இப்ப எவர் எங்கே இயேசு உலாவி கொண்டிருக்கிறாரோ அந்த இடம் என்னவா இருக்கிறது? கள்ளர் குகையாக மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, தோட்டத்தில் உலாவினார், மனுஷன் ஓடி ஒளிந்து கொண்டான். இஸ்ரவேல் பாளையத்தில் உலாவினார், தேவன் பாளையத்தை விட்டு வெளியே போயிட்டார். ஏன்னா அங்கே அக்கிரமம் நிர்வாணம் இருந்தது, இங்கேயும் என்ன இருக்கு? நிர்வாணம் இருக்கு. ஆனா இப்போ இதில் இங்க என்னவாயிடுச்சு? தோட்டம் அல்லது ஆலயம் என்னவா மாறிடுச்சு?
கல்லர் குகையா மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணாராம் தெரியுமா? மத்திய 24:2 வாசி. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் தோட்டத்துக்குள்ள பாவம் செஞ்ச உன்னை விரட்டிட்டேன், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள பாவம் நடந்துச்சு, என்ன ஓரமாக தள்ளிட்டீங்க. அது 2வது பார்ட். இந்த தடவை கர்த்தர் பொறுமையாக இருக்க போகிறது இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, என்னுடையதான ஆலயத்தை நீங்கள் என்னவாய் மாற்றினீர்கள்? கல்லர் குகையை மாற்றினீர்கள். இனி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். இப்போ யோசித்து பாருங்க, தேவனுக்கு உலாவறதுக்கு இடமே இருக்காது. தேவாலயத்தை இடிச்சாச்சுன்னா எங்கே உலாவாரு? தோட்டம்னு ஒன்று இருந்துச்சு, உலாவினாரு, மனுஷன் ஓடி ஒளிஞ்சிட்டான், கூட்டிட்டாரு தோட்டத்தை. இப்போ உலாவறதுக்கு இடம் இருக்கு அவருக்கு. 2வது, இஸ்ரவேல் பாளையம் இருக்கு, தேவன் உலாவினாரு, அவங்க தப்பு பண்ணாங்க, தூரத்திலேயாவது இருந்துச்சு, ஜனங்கள் தேடி போனார்கள். இப்போ அவர் உலாவற இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க. ஆனால் இப்போ சொல்லிட்டாரு, 3வது தடவை கர்த்தர் சொல்றார், செருபாபேல் ஆலயம் இருக்கு இல்லையா, இது கர்த்தர் உலாவின ஆலயம் இருக்குல்ல, இது சாலமோன் தேவாலயம் இல்லை, இது என்ன ஆலயம்? செருபாபேல் கட்டின ஆலயம். 2வது தேவாலயம் இருக்குல்ல, செருபாபேல் கட்டினது 2வது ஆலயம். அது எதுக்கு சமமான இருக்குன்னா, உங்களுக்கும் எனக்கும் சமானமாக இருக்கிறது. இதை நீங்கள் ஆகாய் புஸ்தகத்தை வச்சு படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். 2ஆம் அதிகாரம் ஆகாய் புஸ்தகத்தை வச்சு நீங்கள் படிச்சு பாருங்க. 15வது வசனம் சொல்லும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட நாள் முதல் கொண்டு. அப்படிதானே இருக்குது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்ட. இது எந்த கல்லுன்னா நம்மளை வச்சு கட்டுறாரு, ஜீவக்கற்கள். சாலமோனுக்கு இப்படி சொல்ல மாட்டார். செருபாபேல் ஆலயம் புறஜாதியார் காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? செருபாபேல் ஆவியை ஏவுறாரு. இது கட்டுறதுக்கு கோரேசை கொண்டு வராரு. புறஜாதியார் காலத்தில் நடந்தது. ஸோ புறஜாதியார் காலத்தில் கட்டப்படுகிற ஆலயம்னு அர்த்தம். ஸோ செகண்ட் தேவாலயம் புறஜாதியார் ஆலயத்துக்கு அடையாளம். இதைத்தான் கொரிந்தியர் எழுதும்போது பவுல் சொல்றார். வாசிங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. நீங்கள்னா யாரு? கொரிந்தியர், புறஜாதியார். நம்மை குறித்து சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றும் அறியீர்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 2வது ஆலயம் செருபாபேல் ஆலயம், அதில் இயேசு உலாவி கொண்டிருந்தார். அந்த ஆலயம் உங்களுக்கு எனக்கும் சமானமாக இருக்கு. இந்த ஆலயம் இனி கல்லர் குகையாய் இருந்தால் இனிமே நாமளும் ஓடி ஒளிய முடியாது, அவரும் தூரத்தில் போக மாட்டாரு, உலாவறதுக்கான இடத்தையே தூக்கிடுவார். செருபாபேல் 2:15 சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட முதல். மத்திய 24:2 சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். காட் கிவிங் மோர் சான்சஸ். நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுகிற காலம் இது. இந்த காலம் முடிவடையும் போது, இந்த கிருபை முடிவடையும் போது, அதற்கு பிறகு நீங்கள் தேவன் உலாவதற்கு என்ன இருக்காது? ஆலயமே இருக்காது, இடமே இருக்காது. இப்போ அந்த இடம் முடிய போது. இது ஒரு எச்சரிப்பு நமக்கு. முதல்ல ஓடி ஒளிஞ்சோம், திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவீது மாதிரி திருப்பி வருவதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. 2வது, தேவன் போயிட்டார் தூர, இப்ப திருப்பி ஆலயத்துக்குள்ள வந்துட்டார். ஸோ அவர் வருவதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. போன மனுஷன் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தூரம் போன தேவன் நடுவில் வாசம் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது 3வது முறை கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாரு? உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன், நான் உங்கள் நடுவிலே தங்கி வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆனால் இது கல்லர் குகையானால், என் வீடு கல்லர் குகையாக மாறுமானால், ஆலயம் இருக்கு, ஆசாரியன் இருக்கான், எல்லாம் இருக்கு, பிரமாணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் சொல்லுகிறதை செய்கிறவர்கள் இல்லை. கர்த்தருக்கு விரோதமான காரியம். இது 3வது உலாவும்படி அவர் வந்தார். முதல்ல தோட்டம், 2வது இஸ்ரவேல், 3வது தேவாலயம். உலாவும்படி வந்தார். அந்த தேவன் தான் இப்போ 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிறார். நீங்களும் நானும் அந்த ஆலயமாய் இருக்கிறோம். உலாவி கொண்டு சொல்லுகிறார், உனக்கு கொடுக்குற சான்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உலாவறதுக்கு ஆலயமே இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் நானும் இருக்கவே மாட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவளை ரிமூவ் பண்ணிடுவார். காட் ரிமூவ் பண்ணிடுவார். நம்ம ஆண்டவரை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நம்ம ஆண்டவர் இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன், மாற்றுக்கருத்தே இல்லை. இன்னொரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அவரை மாதிரி சாந்த குணம் உள்ளவர்கள் நீங்கள் பூமியில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவரை மாதிரி கோபம் அடைகிறவரையும் உங்களால் பார்க்க முடியாது. குமாரனுடைய கோபம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் அமைதியாகவும் இருப்பார், ஆர்ப்பரிக்கவும் செய்வார். கர்த்தர் கைகளினாலே ஆசீர்வதிக்கவும் செய்வார், கையில் சவுக்கு எடுத்து அடிக்கவும் செய்வார். இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இப்போ உங்கள்கிட்ட நான் உலாவ விரும்புகிறேன், இன்னும் அந்த சான்ஸ் போகலை, அதான் ரொம்ப முக்கியம். இன்னும் அந்த சான்ஸ் போகலை, நான் உங்க கூட வாச விரும்புகிறேன். ஆனால் அது ஒரு லிமிட் வரைக்கும் தான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கர்த்தர் உன்னை விட்டு போயிட்டார்னா, உனக்குள்ள விட்டு போயிட்டார்னா, அதற்கு பிறகு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். அந்த சான்ஸ் முடிவடைகிறதுக்குள்ள நம்மளை சரி பண்ணிக்கணும். இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடு கூட உலாவி கொண்டு தான் இருக்கிறார். ஆவியானவர் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கார், ஆவியானவர் இன்னும் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அது போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பவுலே சொல்லுவார் பாருங்க, அவனை நரகத்துக்கு தப்பிக்கும்படி நான் யார்கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன்? சாத்தான்கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன். ஏன்?
நரகத்துக்கு போகிறதுக்கு முக்கியமாக சாத்தாங்கிட்ட அடி வாங்குறது முக்கியமானா, உங்களை பொறுத்த வரைக்கும் நரகம் பெரிய விஷயமே தெரியாது. ஏன்னா இப்போ பூமியில் இருக்கிற வரைக்கும் சாத்தாங்கிட்ட அடி வாங்குறது நமக்கு பெருசாக தெரியும். சாத்தாண்ட அடி வாங்குறது பல வகை இருக்குது. அது அடி வாங்குறதுனா அடி மட்டும் வாங்குறதில்ல, அவன் எப்படி வேணால் சோதிப்பான். யோபுவை தலை முதல் கால் வரைக்கும் சோதிச்சான், அப்புறம் நண்பர்களை வச்சு சோதிச்சான், அப்புறம் பிள்ளைகள் மரணத்தில் சோதிச்சான், அதுக்கப்புறம் சொத்து கித்து எல்லாம் காண போய் தரித்திரத்தில் சோதிச்சான். எப்படி வேணாலும் சோதிப்பான். கர்த்தர் உனக்கு கொடுக்குற எச்சரிப்பு என்னன்னா, உன்னை சரி பண்ணிக்கோ. உன் மத்தியில் நான் உலாவ விரும்புகிறேன். ஆனால் சரி பண்ணாத பட்சத்தில் உன்னை பிடிச்சி யார் கையிலையாவது கர்த்தர் கொடுப்பார். சரி பண்ணுறதுக்காக. ஏன்னா நீ சரி பண்ணலைன்னா நரகத்துக்கு போயிடுவேன். அப்போ நரகத்துக்கு போகாமல் உன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது? யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பிடிச்சி இப்போ நான் சொல்வேன், நம்ம ஆண்டவருடைய சுபாவம் என்னன்னா, உங்களை என்னையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும் ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை. யோசிச்சு பாருங்க, தாவீது கரெக்டான உடனே வசனம் சொல்லுது, அவனை சுற்றிலும் எல்லாவற்றையும் அமைதலாக்கி இருந்தார். எல்லாம் பீஸ்ஃபுல். சாலமோன் தேவனை விட்டு தூரம் போன உடனே கர்த்தர் எதிரிகளை எழுப்பினார். 4 பக்கமும் எழுப்புறார். ஒரு பக்கம் எகிப்திலிருந்து ஒன்று, இந்த பக்கம் அந்த பக்கம். சாலமோனுக்கு பேரே சமாதானத்தின் ராஜா. 40 வருஷம் தேசம் எப்படி இருக்குது? சமாதானமாக இருந்தது. சமாதானத்தின் தேவன் தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கத்தான் விரும்புகிறார். கர்த்தர் உன் மத்தியில உலாவதான் விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். உன்னை கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லை. ஏன்னு சொன்னா, நம்ம கஷ்டத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதுல மாற்று கருத்து இல்லை. சரி பண்ணாத பட்சத்தில் நரகத்துக்கு தப்பு வைக்கும்படி கர்த்தர் சொல்றாரு, உன்னை நரகத்துக்கு தப்பு வைக்கிறதுக்கு வேற வழி இல்லை. எனக்கு யாருக்கிட்ட என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ பிடிச்சு கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லல, உனக்கு எச்சரிப்பு கொடுக்குறார். நமக்கு கொடுக்குறார் எச்சரிப்பு. we want to be ready. இப்போ சொல்றேன், நம்மகிட்ட நிறைய காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்கு. nobody is perfect. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து சொல்றேன், சவுல் இருதயத்துக்கும் தாவீது இருதயத்துக்கும் ஒன்று தான் இருந்துச்சு. என்னன்னா, உணர்த்தும் போது எனக்கு வேணான்னு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக சொல்லணும். வாயில சொல்றது இல்லை. சில ஆட்கள் வாயில சொல்லுவான், அது இல்லை. அவருக்கு தெரியும் இவன் வாயிலன்னு சொல்றானா இருதயத்தின் ஆழம். உன் இருதயத்திலிருந்தே அது வேணான்னு தோணணும். இல்லை ஆண்டவரே, இது எனக்கு வேணாம், நீங்க உலாவுங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அப்பனா கிறிஸ்து உங்ககிட்ட உலாவுறாருன்னா, பேலியாளின் சுபாவம் உனக்குள்ள. பேலியாள்னா பிசாசு. பேலியாளின் மக்கள்னா பிசாசின் மக்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஒன்று அது இல்லை இது. 2 நினைவுகளால் குந்தி நடக்க ஒரு நாளும் கர்த்தர் விரும்பவில்லை. இது அல்ல அது. யூ கேன் டிசைட். அவ்வளோதான். கர்த்தர் அதான் உனக்கு கொடுக்குறாரு. இப்போ உன்னுடைய கர்த்தர் உலாவுகிறது உன் பாளையத்துக்குள் உலாவணும்னா, அவர் உலாவுகிறதுக்கு ஏற்ற ஆலயமாய் நீங்கள் நான் இருக்கணும். அவ்வளோதான். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு, இல்லை இது வேணாம் அப்படின்னு உணர்த்தும் போது இமிடியேட்டாக நாம் கர்த்தர் உலாவுறதுக்கு இடம் கொடுக்கணும். ஒன்று குறைஞ்சபட்சம் ஆதாம் போலையாவது இருக்கணும். ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? திருப்பி சேர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுவார். அதுதான் தாவீது மாதிரி திருப்பி சேர்க்கறது வழி சொல்லுவார். ஆனால் 2வது இருக்கிறதுலே மோசமானது சவுல் மாதிரி. என்ன தப்பு? நான் பண்ணுறதுல என்ன தப்பு? நான் மாட வச்சுக்கிட்டேன். அவன் கேட்குறான், சாமுவேல் தப்பா சரியாங்கிறது இங்கே முக்கியமே இல்லை, கீழ்ப்படுதல் இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது உன் பார்வைக்கு சரி தப்பு என்பது வேறு, கர்த்தர் பார்வைக்கு சரி தப்பு என்பது வேறு. இல்லை நான் இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி தேவனையும் வச்சுப்பேன், நான் இங்கே கண்ணுக்குட்டியும் வச்சுப்பேன். நான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் வேறு. கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார், தூரம் போயிடுவார். ஒன்று கண்ணுக்குட்டி தூக்கு, இல்லையா கண்ணுக்குட்டி நான் வச்சுப்பேன். சில ஆட்கள் இருக்கான், டிவியும் இருக்கும் சினிமாவும் இருக்கும், நான் இருப்பேன். ஆண்டவர் இருக்கணும். டிவி பார்க்கும்போது சினிமா பாட்டும் பார்த்துப்பேன், குடும்ப ஜபத்தில் தேவனுடைய பாட்டையும் பாடிப்பேன். திஸ் ஆர் திஸ் அது ஒத்துக்க முடியாது. ஒன்று அதில் போனால் அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு. 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் உன்னை காப்பாற்ற முடியும். நல்லா சூடாக இருந்துச்சுன்னா உடம்பு ஜுரம் அடிக்குதுன்னு கூப்பிட்டு போகலாம். நல்லா குளிர்ச்சுன்னா ஐயோ ஏதோ வந்துருச்சுன்னு போட்டு கம்பளியை போட்டு மூடலாம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு மாறு இருப்பான், தொட்டு பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு தெரியாது, நம்ம அவங்க ஏதோ போய் சொல்கிறாங்கன்னு நினைப்போம். உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ வெளியே அந்த சிம்டம்னு ஒன்று தெரியணும்ல, அதைத்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அதை விட முக்கியம், கர்த்தர் நம் மத்தியிலே உலாவ விரும்புகிறார். கர்த்தர் இன்னும் ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்குறார். எனக்கு கொடுக்குறார், நான் சொல்கிறேன், நமக்கு கொடுக்குறார். கர்த்தர் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறார். நம்ம மத்தியில் கர்த்தர் மீண்டுமாக உலாவ விரும்புகிறார். அல்லேலூயா. மேல எழுந்திரிப்போம் தேவ சமூகத்தில். ஆபிரகாம் கம்யூனியன் எடுத்த பிறகு சொன்னான் சோதோம் ராஜாவை பார்த்து, ஒன்று கம்யூனியன் இல்லைன்னா சோதோம் ராஜாவுடைய ஆசீர்வாதம். எதில் கை வைக்க போகிறான்? இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே இனி நீர் என்னுடைய பாளையத்தில் உலாவிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நான் ஆதா மாதிரி ஓடி ஒளிகிற வாழ்க்கை வாழ வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி மனசாட்சியில் சூடுண்டவர்களாக நான் மாற வேண்டாம். ஆண்டவரே என்னுடைய இருதயம் கல்லர் கோகையா இருக்க வேண்டாம். நான் உங்களோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மோடு கூட நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். கர்த்தர் நம்மோடு கூட உலாவ விரும்புகிறார். உன்னோடு கூட பேச விரும்புகிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார். உன்னை எடுத்து உன் தரிசனத்தில் பயன்படுத்த விரும்புகிறார். உனக்கு அவர் மேல் வைத்திருக்கிறதான திட்டம் பெரியது. உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. இனி கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் பெருசு.
நீ இன்னும் தேவனுக்கு விட்டு தூரம் போயிட்டீனா, இல்ல தேவன் உன்னை விட்டு தூரம் போயிட்டார்னா, எப்படி உன் திட்டத்தை கர்த்தரால் நிறைவேற்ற முடியும்? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆவியானவர் உன்னோடு கூட உலாவ விரும்புகிறார். நீ ஓடி ஒளியாத, இன்னைக்கு மீண்டும் வா. ஆண்டவர் கூப்பிடுறார் உன்னை, மீண்டும் வா. நான் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன், புதிய வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறேன். பழையவர்கள் எல்லாம் ஒளிஞ்சு போட்டோம். ஒரு விசை இன்னும் உங்களுடைய ரத்தத்தால் அவர் கழுவ விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். யூதாச ஆண்டவர் விரட்ட விரும்பல, முதல்ல வாய்ப்பு கொடுக்க விரும்பினார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று வாய்ப்பு கொடுக்க விரும்பினார். அந்த வாய்ப்பை அவன் உதாசீனம் பண்ணி தள்ளினான். அதுக்கப்புறம் தான் நீ செய்வதை துரிதமாய் செய்யின்னு சொன்னார். God wants to give you a chance. ஒப்பு கொடுப்போமா? மீண்டுமாக ஆவியானவர் நம்மோடு கூட உலாவ விரும்புகிறார். தேவனோடு கூட நான் சஞ்சரிக்க வேண்டும், அவரோடு கூட நான் நடக்க வேண்டும். மீண்டுமாக என்னுடைய ஆவியை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நிலவரமான ஆவி, ரட்சண்ய சந்தோஷம் எனக்குள்ளே மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். இனி கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு உண்மையிலே கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். என் ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். என்னை கர்த்தர் வேறு விரிச்சிருக்கிறார். மீண்டுமாக கர்த்தர் என்னை புதுப்பிச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய தெய்வீக மகிமை பிரசன்னம் இன்னும் ஒரு விஷயம் மூடுகிறது. கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறான்ற நம்புறவங்க, விரும்புறவங்க, அதை பெற்றுக்கொண்டவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இன்னும் என்னை புதுப்பித்ததுக்காக நன்றி, இன்னும் ஒரு விஷயம் என்னை உயிர்ப்பித்ததுக்காக நன்றி, தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடினதுக்காக நன்றி, இன்னும் ஒரு விஷயம் ஆவியானவர் எங்களை உருவாக்கினதுக்காக நன்றி. தேவ ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எல்லா இடங்களிலும் எங்களை மூடி ஆண்டவரே எங்களை புதுப்பிக்கிறதுக்காக, எங்கள் மாம்சமுடைய ஆவிக்குள்ளான கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்காக, இனி எங்கள் மாம்ச கிரியைகள் எல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்படுவதற்காக தேவ ஆவியானவரே இன்னைக்கு அசைவாடுகிறவர் வருகையின் முடிவு பரியந்தம் அசைவாடத்தக்கதாக. ஏதோ ஆண்டவரே ஏறி ஏறி இறங்குகிற வாழ்க்கை அல்ல, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற வாழ்க்கை அல்ல. இன்னையிலிருந்து எங்கள் வாழ்க்கை வெறும் ஏறுமுகமாக கர்த்தரை நோக்கி போகிற விதமாக, ஆண்டவரே ஏணிகளில் ஏறுகிற விதமாக, மலையின் உச்சிக்கு போய் மேகத்துக்குள்ளே கலக்கிற விதமாக, ஆவிக்குள்ளாக என் தலைமையரை பிடித்து வானத்துக்கு பூமிக்கு நேராக என்னை கொண்டு போனார் என்று சொல்லப்படுகிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவ ஆவியானவர் இன்னும் ஒரு விஷயங்களை மூடுவீராக, அசைவாட்டுவீராக. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, எங்களை இடர பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாவதாக. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை, தேவனிடத்திலிருந்து ஒரு புதுப்பிக்கிற வல்லமை, ஒரு புதுப்பிக்கிற ஆவியானவர், இன்னும் ஒரு விஷயம் புதுப்பிக்கிற ஆவியானவர். Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் மூலம் இந்த வல்லமையை, இந்த புதுப்பிக்கிற மகிமையை, பரிசுத்த ஆவியினுடைய இன்னொரு விசை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள 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 நல்ல பிதாவே.